இது வேடிக்கைதானா? அப்படின்னா சட்டங்கள் எழுதும் அது நிறைவேற்றது வேடிக்கைதானா? நீங்க திரும்ப நடத்துவீங்க, எனக்கு திரும்ப செய்வீங்க, எனக்கு திரும்ப செய்வீங்க. திவ்யா கூப்பிடுங்க. திவ்யா, இவனோட கடைசி ஆசையா உன்னை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. நீ இதுக்கு சம்மதிக்கிறியாமா? இல்ல, இவர் ஒரு கொலைக்காரர், அதுவும் நாளைக்கு தூக்க தொங்க போறவரு. இவரை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல, நான் சம்மதிக்க மாட்டேன். அவர் கொலைகாரன் இல்ல, ரவுடியும் கேடியுமான பிரபாகரனை கொலை செஞ்சது நான் தான். யார் நீங்க? என் பேர் முத்து. ஆலயத்தின் பக்கத்துல மாரியட்டும் போராட்டம் பிரபாகரனால் கொலை செய்யப்பட்ட மாரியப்பனின் தம்பி. என் அண்ணாவ என் கண் முன்னாடியே வெட்டி கொண்டாடு பிரபாகரன். அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம்? அண்ணா திருக்குறா நானு பிரபாகரனை காண்டா துண்டமா வெட்டி கொண்டு போய் வராங்க. தூக்கு தண்டனை கைதியை காப்பாற்ற யாரோ ஏறிவிட்ட அம்மு இல்லை. என் மனசாட்சியின் தூண்டல். இதோ குற்றவாளி தூண்டிதான் நிற்கும் இவருக்கு மரண தண்டனை என்றறிந்தது என் மனசாட்சி உறுப்பியது. அதனால தான் ஓடி வந்தேன் உண்மை சொல்ல. இவரை இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. ஆனா இவர் குடும்ப கதையை கேட்டு இருக்கிறேன். கொடுமை ஐயா, கொடுமை. சொல்லுங்க, கேட்கலாம். உண்மையாகவே இவர் தந்தை வாங்கிய சொத்தைத்தான் இதோ நிற்கும் வக்கீல் சார் திலகத்துக்கு திருட்டுத்தனமா எடுத்து கொடுத்தாங்க. சொல்ல விடுங்க, மீண்டும் கொலைகாரனாக்காதீங்க. அந்த இடத்துலதான் திலகம் பார்க் கட்டினார். நாங்கள் வழிபடும் ஆலயமும் அதன் பக்கத்தில் தான் இருந்தது. தடுத்து நிறுத்த எவ்வளவோ போராடினோம். ஆனா ஆனா அந்த போராட்டத்துல நான் என் அண்ணாவே இலக்க நேர்ந்தது. என் அண்ணாவே இலக்க நேர்ந்தது. ஆனா இப்போ எங்க போராட்டம் வெற்றி பெற்றது. எங்க போராட்டம் வெற்றி பெற்றது. மூடி மறைக்கப்பட்ட இவங்க தாயின் கொலைக்கு அம்பலமாயிற்று. கைது செய்யப்பட்டான் திலகம். அவசரப்படாதீங்க, உங்களுக்கு உடனே கம்பியலாம். அப்படின்னா தினேஷ் நிரபராதியா? அதுவும் கேள்வியா நீதிபதி அவர்களே? இவரனர் யாரோ ஒருவன் இன்னொருவன் செய்த குற்றத்தையும் நான் தான் செய்திருந்தும் கோர்ட்டையும் அவமரியாதையோடு பேசுகிறான். இவன் தான் பிரபாகரை கொலை செய்தான் என்பதற்கு என்ன சாட்சியம் இருக்கிறது? அதுவும் இருக்கிறது. பிரபாகரனை நான் கொலை செய்ய போன போது ஏதோ ஒரு பெண்ணை அவன் பலாத்காரமாக மிரட்டிக் கொண்டிருந்தான். அவள் வெளியேற பின்பு நான் என் செல்போனை ஆன் செய்தேன். இதோ இது சொல்லும். செக் பண்ணுங்க. தெரிஞ்சுட்டு போ. அதுக்கல்லவா என் அண்ணா என் கண் முன்னாடியே துடிக்க வெட்டி கொல்லுட்டியா பாவி. என்னடா சொல்ற? நான் சொல்லலாம். யாரோ வாங்க, உனக்கு எப்படிதான் ஞாபகம் இருக்கும்? ஒரு கொலை பண்ணிருந்தா ஞாபகம் இருந்திருக்கும். அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல பாடற்ற போராட்டத்துல பொதுமக்களுக்காக முன்னால நின்று குரல் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்துக்காக என் கண் முன்னாடியே வெட்டி கொல்லியே மாறியப்பன். அவனோட தம்பிடா. அவன் தம்பியாரி? ஏடா என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் எங்கிட்டே போதவரையா? நீ எவனா இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதை விட என்ன சாட்சி வேணும்? நான் தான் பிரபாகரனை கொலை செய்தேன் என்பதற்கு. மாதவி கொலைகேசுல கைது செய்யப்பட்ட திலகம் 30 நாள் ரிமாண்ட்ல வைங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் பிரபாகரனை கொலை செய்தது முத்துதான் என்று அவரே தகுந்த சாட்சிகள் மூலம் ஒப்புக்கொள்கின்றார். ஆகவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட தினேஷை
நிரபராதி என்று இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நான் தான் குற்றவாளியை ஒப்புக்கொண்டு ஒரு நிரபராதி தண்டிக்கப்படாமல் இருக்க உதவிய முத்துவுக்கு 6 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. மேலும் குற்றம் செய்தவரை விட குற்றம் செய்ய தூண்டுகோலாக அமைந்து கோர்ட்டையும் தன் தவறான வாதத்தால் தவறான வழிக்கு கொண்டு சென்ற வக்கீல் ஆதித்யனை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் மேற்படி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்தில் கட்டப்படுகின்ற வாரையும் ஆட்சேபனையின்றி சீல் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. எனக்காக நீங்க தூக்கல போகுதா? ஐயோ, நான் கூட இல்ல. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நீண்ட நாள் வாழணும். நான் சென்ற குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். மச்சான், நீ நிரபராதின்னு தெரிஞ்ச உடனே திவ்யா கையில மாலையுமா அப்படியே நிக்கிற. நான் கூப்பிடட்டுமா? கூட்டு வராம சார். திவ்யா வாமா வா. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இல்லையா, நம்ப வாழ்க்கையில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நடக்கும் சொல்லாது. எனக்கு இந்த நீதிமன்றத்துல இந்த நீதிபதி அவருக்கு முன்னால் நடக்குன்னா இதே சொர்க்கமா நினைக்கிறேன். மனம் இருந்தா மந்திரம் தேவையில்லை. மச்சா, சரக்கு நழுவ போது சீக்கிரம் மாலையை மாத்திக்க. நீங்க சாகும் முன்னால உங்களுக்கு திருமணத்தை திவ்யா திருமணம் செய்திருக்கோம் சொன்னீங்க. ஆனா அந்த ஆண்டவன் இந்த பூலோகத்தை உங்களுக்கு சொர்க்கமா தந்திருக்கான். சந்தோஷமா இருக்கு. அந்த அருகதை எனக்கு இல்லாமா உன்னை ஆசீர்வாதம் பண்றது. உன்னோட கல்யாணத்தை நிறுத்தணும் சொல்லி நான் தான் வக்கீல் ஆதித்யன் வாதாட சொன்னேன். என்னோட தீர்ப்பு எதுவுமே சரியில்லாமா. ஏழைகள் தான் உலகத்துல உயர்ந்தவளும் படைச்சவங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. நீயே சேர்ந்தது நல்ல ஒருத்தம் கூட தான். எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க.